Hello friends, welcome to icecreamrecipeintamil. இன்னைக்கு நம்ம சேனல்ல mango popsicles தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இந்த ஐஸ் வந்து வீட்ல இருக்க ரொம்ப குறைவான பொருட்களை வச்சு டக்குனு செஞ்சிடலாம். டேஸ்ட் அவ்வளோ சூப்பரா இருக்கும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் இன்னைக்கு 2 பழுத்த மாம்பழம் எடுத்திருக்கேன். இதை குட்டி குட்டி பீஸா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. மாம்பழம் வந்து நல்ல ஸ்வீட்டான மாம்பழமா எடுத்தீங்கன்னா இன்னுமே டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். பாருங்க நம்ம கட் பண்ணியாச்சு. இது குட்டி குட்டி பீஸா கட் பண்ணி ஒரு மிக்சர் ஜார்ல சேர்த்துக்கலாம். இது கூடவே 1/4 கப் அளவுக்கு நான் சர்க்கரை சேர்த்துருக்கேன். உங்களுக்கு சர்க்கரை வேணும்னா நீங்கள் கண்டென்ஸ்டு மில்க் கூட சேர்த்துக்கலாம். டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இது கூடவே 1 கப் அளவுக்கு பாலை நல்லா காய்ச்சி ஆற வச்சுட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை அரைச்சி எடுத்துக்கலாம். எந்த திப்பியும் இல்லாமல் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. நான் இன்னைக்கு பாப்சிக்கல் மோல்டில் தான் இந்த பாப்சிக்கல் செய்ய போகிறேன். உங்ககிட்ட பாப்சிக்கல் மோல்டு இல்லைன்னா நீங்கள் கிளாஸில் கூட செய்யலாம். அதுவுமே சூப்பராக இருக்கும். இப்போ இதை மூடி போட்டு ஒரு 5 மணி நேரம் ரெஃப்ரிஜரேட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் 5 மணி நேரத்துக்கு அப்புறம் காமிக்கிறேன். ஐஸ் பாருங்கள் நல்லா சூப்பராக செட் ஆகிடுச்சு. பார்க்கவே எவ்வளோ டெம்டிங்காக இருக்குன்னு பாருங்கள். அவ்வளோதான், ரொம்பவே சூப்பரான மேங்கோ குச்சி ஐஸ் ரெடி ஆயிடுச்சு. இந்த சம்மருக்கு உங்கள் வீட்டு குட்டீஸ்க்குலாம் இந்த மாதிரி மேங்கோ பாப்சிக்கல் செஞ்சு கொடுங்க. கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங் ரெசிபிஸ் பார்க்க மறக்காமல் icecreamrecipes சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.